தன்னை ஒரு நபர் காதலிக்கிறதாக சொன்னதாகவும் அதுக்கு ஓகே சொன்னதாகவும் அனுஷ்கா சமீபத்துல சொன்ன ஒரு விஷயம் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் காத்தி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. சோ சமீபத்துல அனுஷ்கா ஷெட்டியுடைய திரைப்படங்கள் எதுவுமே பெருசா வர்றதில்ல அப்படின்றதுதான் அவருடைய ஃபேன்ஸ் பலருக்குமேவும் இருக்கக்கூடிய ஒரு வருத்தமாக இருக்கு. ஒரு பக்கம் பாகுபலி, பில்லா, சிங்கம், அருந்ததி மாதிரியான திரைப்படங்கள்ல நடிச்சிருந்த அனுஷ்காக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல பெருசா எந்த ஒரு வாய்ப்பும் வரல. ஒரு இனிஷியலா அவங்க வந்து ஒரு படத்துக்காக வெயிட் போட்டதுனாலதான் இந்த ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரியும் ஒரு புறம் பேசப்பட்டாலும், அனுஷ்கா எங்கங்க கூட்டிட்டு வாங்க அவங்கள திரும்ப அப்படின்றதுதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மன குமுறலாகவே இருந்தது. அந்த நிலையில இப்ப காத்தி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ஸ்டில் அந்த திரைப்படம் வெளியாகிறதுல வந்து சில பல டிலேஸ் வந்துட்டு ஆயிட்டு இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து கொஞ்சம் டைம் தேவை அப்படின்ற மாதிரி டிலே பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏங்க நாங்களே இவ்வளவு டிலேக்கு அப்புறம் தான் அனுஷ்காவை பார்க்க போறோம், அதுலயும் ஒரு டிலேவா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் குமரிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்துல இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு லவ் ப்ரொபோசலை பத்தி தான் இப்போ சோஷியல் மீடியால பேசியிருக்காங்க. ஆக்சுவலி அனுஷ்கா சர்மா, பிரபாஸ் இவங்க தான் ஒரு ஜோடி, இவங்க போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்க தருணத்துல நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரியுமே அவங்க சைட்ல இருந்து சொன்னதாக சொல்லப்பட்டிருக்க நிலையில இப்போ அவங்க வீட்டுல இருந்துமே அவருக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பேசப்பட்டு இருந்தது. ஆனா அனுஷ்கா சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மறக்க முடியாத ப்ரொபோசல் அப்படின்னு பார்த்தா 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையன் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அந்த டைம்ல காதல்னா என்னதுன்னே தெரியாத அனுஷ்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்ற மாதிரி அவங்க பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த அனுபவத்தை பத்தி தான் சமூக வலைதளங்கள்ல பலரும் பேசிட்டு இருக்காங்க. அனுஷ்கா எங்க அனுஷ்கா எங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸுமேவும், இன்னொரு ஒரு சைட்ல வந்து எப்ப அடுத்த படம் வரும் எங்க அனுஷ்காவை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிற இந்த ஒரு தருணத்துல அடுத்தடுத்து அவங்களுக்கு நல்ல நல்ல படங்கள் அமையணும் அண்ட் அவங்களுடைய பர்சனல் லைஃப்லயுமே அவங்களுக்கு பிடித்த ஒரு நபர் வந்து கணவரா வரணும் அப்படின்ற மாதிரி அனுஷ்காவுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வந்து அவங்களுக்காக விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காத்தி திரைப்படத்துல விக்ரம் பிரபு, ரம்யா கிருஷ்ணன் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஆவலோட நிறைய பேர் காத்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.